ஓம் காசிகால பைரவரை சரணம். எல்லாத்துக்கும் நமஸ்காரங்கள். நான் ஷீலா ரவி. இப்பொழுது நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். 5 பஞ்ச விளக்கு செய்ய முறைகள், தேவையான பொருட்கள். இந்த மாதிரி ஒரு சிவப்பு துணி, காட்டன் துணி வாங்கி வெட்டிக்கிங்க. அதுக்கு பிறகு கல் உப்பு, தேவையான பொருட்கள் கல் உப்பு, மிளகு, கல்கண்டை அரைச்சி வச்சுக்கிங்க, அரைச்சி தூளாக வச்சுக்கிங்க. ஏலக்காயும் அரைச்சி தூளாக வச்சுக்கிங்க. வெண்கடுகு, தர்ப்பப்பில். இந்த தர்ப்பப்பில்லை நீங்கள் அந்த பின்னால் உள்ள நுனி, பின்னால் உள்ளது பெருசாக இருக்கும்ல, தர்ப்பப்பில் பின்னால், அந்த நுனியை நீங்கள் பாதிக்கக்கூடாது. அந்த பின்னால் உள்ளதை நீங்கள் வெட்டணும். ஏன்னா அதுதான் மொத்தமாக இருக்கும். அப்போ நீங்கள் வெட்டி ஒரு 5 தர்ப்பப்பில், 5க்கு மேலே நீங்கள் போடலாம் ஒரு விளக்குக்கு. 6ஓ 7ஓ அந்த மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் வெட்டி வச்சுக்கிங்க. இந்த நூலுக்கண்டு ஒன்று வச்சுக்கிங்க. இப்போ செய்ய முறை எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மன்னிச்சுக்கிங்க, ஏன்னா நான் ஒரு ஆள் தான் செய்கிறேன். இந்த வீடியோ நான் ஒரு ஆள் தான் பிடிச்சிக்கிட்டு செய்யணும். மிளகு அந்த பழத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு போட்டுக்கணும். பெரிய பழத்துக்கு கொஞ்சம் கூட மிளகு போடலாம். நீங்கள் சிறிய பழத்துக்கு ஒரு 30 மிளகு, சிறிய பழத்துக்கு. இப்போ எலுமிச்சங்காய்க்கெல்லாம் ஒரு 30 மிளகு. இப்போ பூசணிக்காவுக்கு ஒரு 2 கைப்பிடி அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஒரு 2 கைப்பிடி மிளகு. அது கைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா சில பேத்துக்கு பெரிய கையாக இருக்கும். இப்போ ஆண்கள் கையெல்லாம் பெருசாக இருக்கும். அப்போ ஒரு 2 பிடி எடுத்தாலே ரொம்ப ஆயிரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிங்க மிளகு. அதன் பிறகு கல் உப்பு, கொஞ்சம் கல் உப்பு அதில் மிக்ஸ் பண்ணணும். கல் உப்பு அதில் மிக்ஸ் பண்ணணும். அதன் பிறகு அரைச்சி வச்சுருக்கீங்களா இந்த கல்கண்டு தூள் நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். கல்கண்டு தூள். அதன் பிறகு வெண்கடுகு எடுத்து கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதன் பிறகு ஏலக்காய் தூள். நீங்கள் இந்த பஞ்ச விளக்கில் அந்த பொட்டணத்தில் ஏலக்காய் தூளும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அதன் பிறகு நீங்கள் இந்த தர்ப்பப்பில் இதை பொட்டணமாக மடித்து நீங்கள் இப்படி நேராக வச்சு அதில் பொட்டணமாக கட்டி நீங்கள் எடுக்கணும். இப்போ நான் ஒரு ஆளே செய்கிறதுனால நான் பொட்டணத்தை கட்டிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் அனுப்பி விடுறேன். அதை பார்த்துக்கிங்க. நன்றி. ஹலோ.
வணக்கங்க சேஸ். இங்கே பாருங்கள், இந்த லைமனுக்கும் சரி இந்த மாதிரி குங்குமம் பூசி இப்படி எடுத்து வச்சிட்ட பிறகு, இந்த மிளகாக்கு குங்குமம் பூசி வச்சிட்ட பிறகு இந்த மாதிரி துணி கட் பண்ணிவிட்டு, முதல்ல நீங்கள் 9 நீங்கள் மெழுகுலாம் கணக்கு பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் மெழுகு, கொஞ்சம் வெண்கடுகு, ஏலக்காய் ஒரு 2 பீஸு, கொஞ்சம் கல் உப்பு, இது வந்து கல்கிண்டு, சின்ன சின்ன பொடியாக போட்ட அந்த கல்கிண்டு. ஸோ இதை வந்து எத்தனை ஜாமான் இருக்குது? 5 ஜாமான் இருக்குது. 1 2 3 4 5 ஜாமான் இருக்குது. ஸோ இந்த 5 ஜாமாவும் வச்சு இப்போ நம்ம இப்படி எடுத்து இதை வந்து கட்டணும். நான் ஃபோனை பிடிச்சிட்டே செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் கட்டிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேங்க சேஸ், சரிங்களா? இப்படி எடுத்துட்டோன்னா அப்புறம் நம்ம இதை வந்து இப்படியே மடக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி சிகப்பு துணி வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணணும். ஓகேங்களா? நான் கட் பண்ணி முடிஞ்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். ஹலோ, இங்கே பாருங்கள் சேஸ், இந்த பகுதி நமக்கு வேணும். இந்த பகுதியை தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பகுதி நமக்கு வேணும். இந்த பகுதியை தான் நம்ம வந்து வெட்டணும். ஸோ இதில் பாதி வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இப்படி போட்டுட்டு நம்ம வந்து இது மேலே இப்படி வைக்கணும் பாருங்கள். அதே மாதிரி தான் எல்லாமே. ஆனால் இந்த கொடை மிளகாக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டு வேண்டாம். ஏன்னா இது வந்து இப்படி இருக்குது பாருங்கள், இந்த காம்பு பகுதி இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் நம்ம வந்து மிளகு கட்டி நம்ம விளக்கு போற்றணும். ஸோ இது வந்து உள்ளுக்கு ரொம்ப எடுக்கக்கூடாது, குறைச்சி எடுக்கணும். இதே மாதிரி ஆரஞ்சு பழமும் அப்படி தான். இந்த காம்பு பகுதி தான் நமக்கு வேணும். ஸோ இந்த பகுதி நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா இதில் குச்சி குத்தணும்ல, குச்சி வச்சு, அதனால் ரொம்ப அதிகமாக நம்ம வெட்ட முடியாது. பரங்கிக்காவும் அப்படி தான். இந்த பகுதி நமக்கு வேணும். ஸோ இந்த பகுதி தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா இது வந்து காம்பு பகுதி பார்த்திங்களா, இதுதான் வந்து நமக்கு இப்படி நிப்பாட்டுறதுக்கு, நிப்பாட்டிட்டு நம்ம வந்து விளக்கு போடுறதுக்கு, சரிங்களா? ஓகே சேஸ், இப்போ வந்து நான் முதல்ல கட்டி வச்சுருந்தீங்களா, இந்த பாருங்கள் இந்த இதை. இப்போ வந்து இந்த மாதிரி லைமன் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சா இப்படி வரும் பாருங்கள். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு குச்சி, ஸோ மண்ணுக்கும் அந்த மாதிரி இருக்குது, பின்னுக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம கட் கூட பண்ணலாம். ரொம்ப நீட்டமாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு, நான் ஃபோனை பிடிச்சிட்டே செய்யறதுனால எனக்கு சிரமமாக இருக்குது. ஓகேங்களா சேஸ், அதை பாருங்கள் சேஸ், இதில் வந்து ரொம்ப அதிகப்படியான குச்சி வேண்டாம், நமக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். ஸோ இப்போ கொஞ்சம் இருந்தால் இப்படி இருக்குது, அதை வந்து நம்ம உள்ளுக்கு இப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ அதை நம்ம லேசாக அப்படி செஞ்சோன்னு சொன்னால் ஓகே கரெக்டாக நின்றுது பார்த்திங்களா. இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அப்படியே விளக்கு கொளுத்த வேண்டியதுதான். இதுதான் சேஸ் லைமனுக்கு உள்ள விளக்கு போடுற விதம். மிளகாக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்டாண்டும் அங்கே வைக்க வேண்டாம். ஸோ நான் இதுக்கு பிறகு தான் வந்து இதுக்கு நான் கட் பண்ணணும், சரிங்களா? எப்பயுமே நம்ம விளக்கு போடுறச்ச நம்ம வந்து இதை தான் பார்த்துக்கணும். இதுதான் நமக்கு வேணும், பைரவருக்கு விளக்கு போடுறது. இதை தான் நம்ம கட் பண்ணணும். எந்த அளவுக்கு வேணும்னா நம்ம நீட்டமாக கட் பண்ணிவிட்டு இதை உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி குங்குமம் தடவி வச்சுக்கணும் சேஸ், சரிங்களா சேஸ்?